வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஏக்யூப் அகாடமி. இன்னைக்கு நம்ம குரூப் 1 எக்ஸாம் முடிஞ்சது இல்லையா, அதோட ஆப்டிடியூட் சொல்யூஷன்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஆப்டிடியூட் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஜென்ரல் ஸ்டடீஸ் நிறைய சேனலில் வரும், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப நாள் கழித்து டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூடை டஃப்பாக கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு டஃப்பான கொஸ்டின் பேப்பர், கால்குலேட்டிவான கொஸ்டின் பேப்பர், நிறைய கால்குலேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ இது மாட்ரேட், அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து மாட்ரேட் ஆனது. ஆனால் ஆப்டிடியூட் வந்து டஃப், நிறைய கால்குலேஷன்ஸ் நீங்கள் போடுற மாதிரி இருந்தது, டைம் கன்சியூமிங்காக இருந்தது, கொஸ்டின்ஸை வந்து ரொம்ப கவனமாக ரீட் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருந்தது, நிறைய கேள்விகளை அவங்க டஃப்பாக கேட்டிருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் மாட்ரேட்டாக இருந்தது, ஆப்டிடியூட் டஃப்பாக தான் இருந்தது. ஸோ இதோட சொல்யூஷன்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் போகிறதில்ல, மேக்ஸிமம் அக்யூரேட்டாக தான் இருக்கும். ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா தெரியப்படுத்துங்க, அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். என்னோட கொஸ்டின் பேப்பரில் எனக்கு இருந்த கொஸ்டின் பேப்பர் செட்டில் ஆப்டிடியூட்ல ரொம்ப ரேண்டமாக இருந்துச்சு. ரொம்ப ரேண்டமான ஒரு கொஸ்டின் இங்கே, 2 கொஸ்டின் இங்கே, அப்படி இருந்தது. கண்டினியூஸாகவே இல்லை, பிச்சு இருந்தது. ஸோ மொத்தமாக 25 கொஸ்டின்ஸ் அவங்க கேட்டாங்க ஆப்டிடியூட்ல, ரீசனிங்கும் கலந்து தான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே எனக்கு இதுதான் இருந்தது. நான் என் பேப்பரை எடுத்து இது 13வது கேள்வி இந்த கொஸ்டின் தான் இருந்துச்சு. நான் ஆரம்பத்தில் சால்வ் பண்ணல, நான் லேட்டாக தான் சால்வ் பண்ணேன். இது கொஞ்சம் டைம் கன்சூமிங்கான கொஸ்டின். ரைட்டாக டைம் அண்ட் ஒர்க்கில் இருந்தது. ஸோ வரிசையாக பார்க்க ஆரம்பிக்கும். உங்களோடதுல எத்தனாவது பேஜில் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க, ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் டீட்டெயிலாக சால்வ் பண்ணி தான் காட்ட போகிறேன், வெறும் ஆன்சர் கீ மட்டும் சொல்ல போகிறது இல்லை. ரைட். ஸோ இப்போ டைம் அண்ட் ஒர்க்கில் கேட்டிருக்காங்க 1 man 3 women 4 boys. ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த மாதிரி செயின் ரோலை பேஸ் பண்ணி கேட்கும்போது மென் இன்ட்டு டேஸ் அப்படிங்கிறது தான் டோட்டல் ஒர்க். நம்ம முன்னாடி இதை படிச்சிருந்தீங்கன்னா அது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ 1 men 3 women ப்ளஸ் 4 boys எத்தனை நாளில் இன்ட்டு 96 hours. ஸோ இதுதான் எனக்கு என்ன மாதிரி இருந்திருக்கும்னா டோட்டல் ஒர்க்காக இருந்திருக்கும். அதே மாதிரி திரும்ப கொடுக்குறாங்க 2 men 8 boys 80 hours. ஸோ 2 menனும் 8 boysம் சேர்ந்து 80 hours, அகைன் 80 hours. இதுவும் எனக்கு டோட்டல் ஒர்க் தான். அதே மாதிரி 2 men 3 women, அதே மாதிரி 2 men ப்ளஸ் 3 women சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 120 hours முடிக்கிறாங்க. ஸோ இதுவும் டோட்டல் ஒர்க் தான். ஸோ இது மூணுமே டோட்டல் ஒர்க் தான். இது மூணுமே டோட்டல் ஒர்க்குன்றதுனால இதை நான் ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு 3 பேரோட எஃபிஷியன்சி கிடைக்கும். ஓகேவா? இது நான் சால்வ் பண்ணுற மெத்தட். நீங்கள் வேறு மெத்தடில் சால்வ் பண்ணீங்கன்னா சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இதை நான் ஈக்குவேட் பண்ணுறேன் ஜஸ்ட்டு. இப்போ 1 men, இப்போ மொத்தமாக எழுதுறதுக்கு பதிலாக கூட நீங்கள் இப்படி செய்யலாம். ரைட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மூணுமே ஈக்குவல் தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இது ரெண்டே ஈக்குவேட் பண்ணுறேன். ஓகேவா? இது ரெண்டே ஈக்குவேட் பண்ணுறேன். 2 men ப்ளஸ் 8 boys இன்ட்டு 80 ஈக்குவல் டு 2 men ப்ளஸ் 3 women, நல்லா புரிஞ்சுக்கணும், இன்ட்டு 120. ஸோ இதை நான் ஈக்குவேட் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுறேன். இப்போ கவனிச்சிங்கன்னா இந்த 80 120 வந்து 2 times 3 times கேன்சல் பண்ணிடலாம். 2 உள்ளே கொண்டு போங்க. 2 உள்ளே கொண்டு போனீங்கன்னா 4 men ப்ளஸ் 16 boys ஈக்குவல் டு 6 men ப்ளஸ் 9 women கிடைக்கும். ஸோ இப்போ மென்னை மட்டும் நான் ஒரு சைடு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ 3 men அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிருங்க. அப்போ என்ன கிடைக்கும்னா 2 men ஈக்குவல் டு 16 boys மைனஸ் 9 women கிடைக்கும். இது ஒரு ஈக்குவேஷன். ரைட். நல்லா புரிஞ்சுக்கணும், இது ஒரு ஈக்குவேஷன். அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 மட்டும் எடுத்துக்கிறேன். இது ரெண்டே ஈக்குவேட் பண்ணுறேன். இப்போ 1 men ப்ளஸ் 3 women ப்ளஸ் 4 boys இன்ட்டு என்னது 96 ஈக்குவல் டு நான் 2 men ப்ளஸ் 8 boys இன்ட்டு 80 போடுறேன். ஓகே, இன்ட்டு என்ன போடுறேன்? 80 போடுறேன். இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? இந்த 96ஐயும் 80யும் கேன்சல் பண்ணலாம். நான் வந்து நீங்கள் 4ல் அல்லது எதுலனாலும் கேன்சல் பண்ணுங்க. 4ல் கேன்சல் பண்ணிங்கன்னா 24 20, அகெயின் கேன்சல் பண்ணிங்கன்னா 6 5. ஓகேவா? 6 5. இப்போ 6 உள்ளே எடுத்துகிட்டு போனீங்கன்னா 6 உள்ளே எடுத்துகிட்டு போனால் என்ன கிடைக்கும்? அகெயின் பெரிய கால்குலேட்டிவாக தான் போகும், வேறு வழி இல்லை. 6 men ப்ளஸ் 18 women ப்ளஸ் 24 boys ஈக்குவல் டு 10 men ப்ளஸ் 40 boys. இப்போ நான் மென்னை ஒரு சைடு கொண்டு வரேன். ஸோ 6 men இருக்குது, இங்கே 10 men இருக்குது. ஸோ டிஃபரன்ஸ் வந்து எனக்கு 4 men இருக்கும். ரிமைனிங் எழுதுனீங்கன்னா இப்போ இந்த பக்கம் 18 women அப்படி வச்சுக்கிறேன், ப்ளஸ் 24 boys அப்படி வச்சுக்கிறேன், இந்த மைனஸ் 40 boys இந்த பக்கம் வரும். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா 4 men ஈக்குவல் டு 18 women மைனஸ் 16 boysன்னு கிடைக்கும். இப்போ இந்த 4 menக்கு பதிலாக நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? 2 menனா 16 boys மைனஸ் 19 women 9 women கண்டுபிடிச்சிருக்கேனா? ஸோ அதை நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல இந்த 2 menனை 2 into 2 men பிரிச்சுக்கோங்க. you will get 18 women minus 16 boys. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டைலில் அதை கண்டினியூ பண்ணுவோம். தேவைப்பட்டுச்சுன்னா எழுதிக்கங்க. லென்த்தியராக தான் போகும், வேற வழியே இல்லை. ஓகேவா? வேற ஆப்ஷனே நமக்கு கிடையாது இந்த இடத்துல. ஸோ இப்படி தான் செஞ்சாகணும். இதை செய்யறதுக்கு பரிச்சை காலில் எவ்வளோ டைம் ஆகும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஷார்ட்கட் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட்.
இப்போ நான் இந்த இடத்துல இந்த 2 மென்னுக்கு பதிலாக இதை கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்றேன். இப்போ எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு நான் 2 மென் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? 16 பாய்ஸ் 9 விமன் கண்டுபிடிச்சிருக்கேன். 16 பாய்ஸ் மைனஸ் 9 விமன் ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 18 விமன் 16 பாய்ஸ். ஸோ 18 விமன் மைனஸ் 16 பாய்ஸ். ஸோ 2 உள்ள கொண்டு போனீங்கன்னா 32 பாய்ஸ் மைனஸ் 18 விமன் ஈக்குவல் டு 18 விமன் மைனஸ் 16 பாய்ஸ். பாய்ஸ் எல்லாம் ஒரு கொண்டு வாங்க. ஸோ 32 பாய்ஸ் பிளஸ் 16 பாய்ஸ் ஈக்குவல் டு 18 விமன் பிளஸ் 18 விமன். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும் மொத்தமாக? 48 பாய்ஸ் ஈக்குவல் டு 36 விமன் கிடைக்கும். ஸோ விமனுக்கும் பாய்க்குமான ரேஷியோ நான் எடுத்துட்டு வரேன். விமனுக்குமான பாய்க்குமான ரேஷியோ 48/36 இஸ் நத்திங் பட் 4/3. இப்போதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டேட்டாவே கிடைச்சிருக்கு. ஸோ இதை கொண்டு வந்து நான் அகைன் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நான் மென்னுக்கான ரேஷியோவை கண்டுபிடிக்கணும். இப்போ எனக்கு இதுதான் ஒரிஜினல் ஈக்குவேஷன். இதில் ஏதாவது ஒன்று இதில் போடுங்க அல்லது இதில் போடுங்க, ஏதாவது ஒன்றில் போடுங்க. ஸோ நான் 4 men ஈக்குவல் டு 18 விமன் மைனஸ் 16 பாய் அதில் போடுறேன். 4 men ஈக்குவல் டு 18 விமன் மைனஸ் 16 பாய். இதில் விமனுக்கு பதிலாக 4ம் பாய்க்கு பதிலாக 3யும் போட்டுக்கோங்க. 4 men ஈக்குவல் டு 18 into 4 minus 16 into 3. 18 into 4 is 72, 16 into 3 is 48. So difference is 4 men equal to 24. So men oda efficiency 6. இப்போ women oda efficiency 4, boy oda efficiency 3, men oda efficiency 6. இதை வச்சுக்கிட்டு அகைன் நம்ம டோட்டல் ஒர்க் வேற கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க்குக்கு இந்த 3 ஈக்குவேஷன் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 2 men 3 women into 120. 2 men plus 3 women into 120. இது டோட்டல் ஒர்க். அப்போ இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 2 men, ஸோ 6 into 2 இது 12 ஆகும், பிளஸ் 3 into women 4 12 ஆகும். அப்போ 12 plus 12 24 into 120. இதுதான் என்னோட டோட்டல் ஒர்க். இப்போ இந்த டோட்டல் ஒர்க்கை யார் செய்யணும்னு சொல்றாங்க? 5 men 12 boys. ஸோ அப்போ எப்படி எழுதலாம்? 5 men plus 12 boys into some days. இந்த டோட்டல் ஒர்க் எனக்கு வரும். ஓகேவா? ஸோ அப்போ 5 men அகைன் மென்னுக்கு பதிலாக 6 போட்டிங்கன்னா அது 30 மாறும். பிளஸ் 12 into பாய்ஸ் ஓட 3 இது 36 மாறும். அப்போ 66 into days equal to 24 into 120. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணா நமக்கு டேஸ் கிடைக்கும் 24 into 120 by 66. இதை சால்வ் பண்ணா we will get the answer of 43/7/11 hours. இதுதான் ஆன்சர். நல்லா யோசிச்சு பாருங்க. நான் எடுத்து ஆப்டிடியூட் சால்வ் பண்ண ஆரம்பிக்கும் போது முதல் கேள்வி இது இருந்தது. செம அப்செட். என்னடா இவ்வளோ கஷ்டமா கொஸ்டின் இருக்கு அப்படின்னு. ஏன்னா இது லென்த் இப்படி தான் சால்வ் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சவே இதுதான். வேற ஏதாவது ஆல்டர்னேட் வே இருந்தாலும் சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து 43/7/11. உங்களுக்கு புரிஞ்சுதான் பாருங்க. ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? அடுத்த கேள்வி. இது கொஞ்சம் ஈஸியான கேள்வி. இது நம்ம முன்னாடி கிளாஸ்லயுமே பார்த்துட்டு இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். டயகனல் ஆஃப் ரெக்டாங்கிள்னு சொல்லியிருக்காங்க. செவ்வகத்தினுடைய மூலைவிட்டம் thrice its smaller side. ஸோ ஸ்மாலர் சைடு அப்படிங்கிறது எப்பவுமே ஆல்வேஸ் பிரெத் தான். தி ரேஷியோ ஆஃப் தி லென்த் டு பிரெத். இப்போ ஒரு செவ்வகம் இருக்கு. அந்த செவ்வகத்தினுடைய நீளம் எல்லுன்னு வச்சுக்கோங்க, பிரெத் அது அகலத்தை வந்து பிரெத்னு வச்சுக்கோங்க, பின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ டயகனல் ஃபார்முலா என்ன அப்படின்னா √(L² + B²). ஓகேவா? இப்போ டயகனல் அவங்க என்ன சொல்றாங்க? இதையே நம்ம வேற மாதிரி எப்படி எழுதிக்கலாம்னா டயகனல் ஸ்கொயர் ஈக்குவல் டு L² + B² எழுதிக்கலாம். நீங்க ஃபார்முலா படிச்சிருந்தீங்கன்னா இது ஈஸியான கொஸ்டின். ஸோ டயகனல் இஸ் thrice of smaller side. அப்போ இந்த டயகனல் இடத்துல டயகனல் எப்படி சொல்றாங்கன்னா thrice of smaller sideங்கிறாங்க. அப்போ 3b. ஸோ 3b the whole square equal to L² + B². ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணா 3b ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 9b² ஆகும். இந்த b² இந்த பக்கம் எடுத்து வந்துருங்க, ஈக்குவல் டு L². ஸோ அப்போ L² ஈக்குவல் டு 8b² வரும். அப்போ L/b தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ என்ன வரும்னா 8/1க்கு ரூட் எடுக்கணும். ஸோ ஆன்சர் இஸ் 2√2:1. 2√2:1 ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி. மேரி இஸ் 16 years old. மேரி அப்படிங்கிறவங்களுக்கு 16 வயசு. she is 4 times older than her brother. அவங்களுடைய சகோதரரை விட 4 மடங்கு வயது கூட இருக்காங்க. அப்படின்னா என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா அவங்க சகோதரரை விட 2 மடங்கு வயது கூட இருந்தா அவங்களோட வயசு என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இப்போ மேரியோட வயசு வந்து 16. அப்போ she is 4 times older. அப்போ பிரதரோட ஏஜை நீங்க எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணீங்கன்னா அவங்களோட ஏஜ் எப்படி இருக்கான்? இதை போல 4 times இருக்கான். அப்போ எப்படி இருக்கும்? 4x அப்படிங்கிறது 16 இருந்திருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ 4 இருந்திருக்கும். ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஹவு ஓல்ட் வில் she be when she is twice his age. அவர் பிரதரை விட 2 மடங்கு வயது கூட இருந்தா அவங்களோட வயது என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம ஆப்ஷன்ல இருந்து போடுறது பெட்ரு. இப்போ இவரோட ஏஜ், மேரியோட ஏஜ் 16, அவரோட பிரதரோட ஏஜ் வந்து 4. இப்போ 20 இருக்குமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 20 இருக்குன்னா இங்கே 4 கூடி இருக்கு. அப்போ இங்கேயும் 4 தான் கூடி இருக்கும். அப்போ இவர் பிரதரோட ஏஜ் வந்து 8, அவங்களோட ஏஜ் 16. சாரி, அவங்களோட ஏஜ் 20.
இது 2 மடங்கா இருக்கா? இல்ல. ஸோ 24 செக் பண்ணி பாருங்க. இப்போ 16ல இருந்து பிளஸ் 8 பண்ணா 24 வந்துடும். ஸோ இவரோட வயசு 4 பிளஸ் 8 பண்ணீங்கன்னா 12 வரும். ஸோ இது வந்து ட்வைஸா இருக்கு. ஓகேவா? அப்போ ட்வைஸா இருக்கணும்னு தானே சொல்றாங்க. ஆப்ஷனுக்கு போறது பெட்ரு. ஸோ ஆன்சர் இஸ் 24. ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி, இது ஒரு ஏபிசிடி பேஸ் பண்ண கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின் இது. இப்போ நீங்க கவனிச்சிங்கனாலே CGKO ஏபிசிடி எழுதிலாம் பார்க்க தேவையில்லை, எல்லாமே ஃபார்வர்ட்ல போயிருக்கு. ரைட்டா? எல்லாமே ஃபார்வர்ட்ல போயிருக்கு. இங்கே கவனிங்க, BFJN எல்லாமே ஃபார்வர்ட்ல போயிருக்கு, AEIM ஃபார்வர்ட்ல போயிருக்கு. ஆனா இங்க மட்டும் பாருங்க FDன்னு வந்திருக்கு. எஃப்க்கு முன்னாடி இருக்கிற எழுத்தை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இதுதான் ஆட் ஒன் அவுட். ஸோ ஆன்சர் டி. நீங்க ஏபிசிடி எழுதி பார்த்தாலும் ஈஸியா உங்களுக்கு புரியும். 3 கேப்ல இருக்கும் அது. ஓகேவா? ரைட். ஸோ ஆன்சர் இஸ் டி. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். செயின் ரூல்ல 5 machines that make 5 parts in 5 minutes. How long does it take to make 100 parts in 100 machines? 5 மெஷின் 5 பார்ட் 5 நிமிஷத்துல செஞ்சா 100 மெஷின் 100 பார்ட்டை எவ்வளவு நேரத்துல செய்யும்னு கேக்குறாங்க. செயின் ரூல் படிச்சிருப்பீங்க, MDT/W. ஸோ இதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 5 மெஷின்ஸ் 5 மினிட்ஸ்ல 5 பார்ட்ஸ் செய்யுது. ஸோ 100 மெஷின்ஸ் எவ்வளவு நேரத்துல 100 பார்ட்ஸ் செய்யும்? ஸோ 5 கேன்சல், 100 கேன்சல். ஸோ எக்ஸோட வேல்யூ 5 minutes. ஸோ ஆன்சர் இஸ் ஏ. ஈஸியான கொஸ்டின், ஆன்சர் ஏ. அடுத்து, இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஸ்டினா தான் எனக்கு பட்டுச்சு. ஏன்னா கேள்வியே எனக்கு சரியா புரியல. ரைட்? when we write like this A1 B4, அதாவது என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆல்பபெட்டை ஸ்கொயர் பண்ணி எழுதிருக்காங்க. ஆல்பபெட் ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணி எழுதிருக்காங்க, அது பிரச்சனை இல்லை. வாட் இஸ் தி டோட்டல் வேல்யூ ஆஃப் தி நம்பர்ஸ் ஃபாலோடட் பை P and Q ன்னு சொல்றாங்க. தமிழ்ல P மற்றும் Q ஆல் தொடரப்படும் எண்களின் கூடுதல் என்ன அப்படின்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் எழுதுறேன்னா D E F G H I J K L M N O P Q R S இப்படி போயிட்டே இருக்கும். ரைட்? விட்டுருங்க. இப்போ A1ங்கிறாங்க, ஏவோட வேல்யூ ஸ்கொயர் பண்ணிருக்காங்க. B4ங்கிறாங்க, B-யோட வேல்யூ 2 அதை ஸ்கொயர் பண்ணிருக்காங்க. இப்போ இப்படி தானே எழுதிட்டே வராங்க. அப்போ நீங்க இங்க எழுதுங்க N வந்து 14, இது 15, இது 16, இது 17. அப்போ எப்படி எழுதிருப்பீங்க அப்படின்னா என்னோட வேல்யூ வந்து 196 இங்க எழுதிருப்பீங்க, 225 இங்க எழுதிருப்பீங்க, 256 இங்க எழுதிருப்பீங்க, 289 இங்க எழுதிருப்பீங்க. இப்ப தி நம்பர்ஸ் ஃபாலோடட் பை P, P ஆல தொடரப்படக்கூடிய எண் எது? இப்ப இங்கதான் கன்ஃபியூஷனே வருது. அது வந்து 256 225 அப்படிங்கறதுதான் சிக்கலே. நம்பர் ஃபாலோடட் பை P and Q. இப்ப இங்க இருக்கிற ஆப்ஷன் படி 481 ஆன்சர். ஓகே, அதாவது Pக்கு முன்னாடி 225ம் Pக்கு அடுத்து அதாவது Qவுக்கு முன்னாடி 256ம் இருக்கு. இதை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா you will get 481. ஆனா இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிறேன்னு எனக்கு தெரியல. நம்பர் ஃபாலோடட் பை P, ஃபாலோடட் பை P and Q அப்படின்னா நம் Pக்கு அடுத்து வரக்கூடியது. இப்போ இது ரெண்டையும் நீங்க கூட்டினீங்கன்னா அது ஆப்ஷன்ல இல்ல, இது வந்து ஆப்ஷன்ல இல்ல. நம்பர் ஃபாலோடட் பை P is 256. கரெக்ட் தானே நான் சொல்றது? P ஆல தொடரப்படக்கூடிய 286, Q ஆல தொடரப்படக்கூடிய 289. ஆனா அத சரியா தப்பா கொடுத்துட்டாங்க ஆப்ஷன்ல. அது கொஸ்டின் தப்பா இல்ல நான் சொல்ற ஆன்சர் தப்பான்னு தெரியல. ஒருவேளை நீங்க 481 போட்டிருந்தீங்கன்னா இப்போதைக்கு கரெக்ட். ஆன்சருக்கு அபிஷியலா என்ன வருதுன்னு பார்க்கலாம். ரைட்டா? கொஸ்டின் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி, இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். given below the 4 pictures of a cube. இதுல என்ன கேக்குறாங்க? நம்பர் ஃபேஸ் ஆப்போசிட் டு 3, 3க்கு எதிரா என்ன வரும்னு கேக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 டைஸ் எடுத்தாலே ஆன்சர் வந்துடும். 5 6 5 6 விட்டுருங்க. ஸோ இங்க 3 இருக்கு, இங்க 4 இருக்கு. ஸோ ஆப்போசிட் இஸ் 4. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். ரைட். அடுத்த கேள்வி, இது கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின், நல்ல கொஸ்டின். தி சேலரி ஆஃப் ABC டுகெதர் அமௌண்ட்ஸ் டு 33,300. ABC 3 பேரோட சேலரியை கூட்டினோம்னா 33,300 வரணும். ஓகே, இதுவும் டைம் கன்சியூமிங் கொஸ்டின் தான். இப்படி வரணும். இஃப் தே ஸ்பெண்ட் 80%, 85%, 75% ஆஃப் தேர் ரெஸ்பெக்ட் இன்கம்ஸ், அவங்களோட இன்கமோட 80%, 85%, 75% செலவு பண்ணிடுறாங்க. அவங்க சேவிங்ஸோட ரேஷியோவை கொடுத்துருக்காங்க. இப்போ ஏங்கிறவர் வந்து 80% எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணா எவ்வளவு சேவ் பண்ணிருப்பாருன்னா 20% சேவ் பண்ணிருப்பாரு. இப்போ இந்த 20% அவங்க ரேஷியோல சொல்லும் போது 7ங்கிறாங்க. அதே மாதிரி பி என்ன பண்றாரு? 85 ஸ்பெண்ட் பண்ணாருன்னா 15 சேவ் பண்ணிருப்பாரு. இந்த 15ஓட ரேஷியோ எடுத்தீங்கன்னா 6. அதே மாதிரி சி 75, அப்ப 25 அவர் சேவ் பண்ணிருப்பாரு. இந்த 25ஓட ரேஷியோ என்னன்னு பாத்தீங்கன்னா 9. இப்போ இந்த பெர்சன்டேஜையும் இதையும் நம்ம ஈக்குவேட் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேவா? இப்போ எப்படி ஈக்குவேட் பண்ணலாம்? ரேஷியோல இருக்குன்றதுனால, இந்த 7 6 9 ரேஷியோல இருக்குன்றதுனால நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கு நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா
இப்போ இது ரெண்டு பேரோட சேலரி, ரைட்? இப்போ கவனிங்க, 20% ஆஃப் எக்ஸ், எக்ஸ் இன் த சென்ஸ் ஏவோட சேலரின்னு வச்சுக்கோங்க. ஏ, நான் ஏ வந்து ஏவோட சேலரின்னு வச்சுக்கிறேன், ரைட்டா? 20% ஆஃப் ஏ வந்து 7x. அப்போ 100% என்னதான் இருக்கும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஏ வந்து 80% செலவு பண்ணிடுறாரு, 20% சேவ் பண்றாரு. அப்போ இது ரெண்டையும் கூட்டினா 100% வருதா? இந்த 100% தான் அவரோட சேலரி. அப்போ 20% அப்படிங்கிறது 7xனா 100% எவ்வளவா இருக்கும்? இன்ட்டு 5. ஸோ இங்கே இன்ட்டு 5 போடுறேன், 35x. இப்போ இந்த 35x தான் சேலரி ஆஃப் ஏ. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ரைட்? அதே மாதிரி இப்போ பிக்கு கவனிச்சிங்கன்னா 15% ஆஃப் பி அப்படிங்கிறது 6. அப்போ 100% நான் கண்டுபிடிக்கணும். இப்போ 15% 6னா நீங்கள் 15 வந்து என்ன பண்ணலாம்? டேரெக்டாக 100 மாற்ற முடியுதான்னு பாருங்க, இல்லைனா கன்வெர்ட் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ 15 5 மாற்றினீங்கன்னா 5% வந்து 3. அப்போ 100% வந்து 60யா? ரைட்? இப்போ நீங்கள் 3 அங்கே 2ஆ? ரைட், 2. ரைட், இதை டிவைடட் பை 3 பண்ணுங்க, 5% கிடைக்கும். 5% இங்கேயும் டிவைட் பை 3 பண்ணிருங்க. 5% 2னா 100% எவ்வளோ இருக்கும்? 40ஆ இருந்திருக்கும். கரெக்டா? இன்ட்டு நம்ம 20 பண்றோம். அதே மாதிரி ஃபைனலா சியோடது 25% ஆஃப் சி அப்படிங்கிறது 9, ரைட்டா? அப்போ 100% எவ்வளவா இருந்திருக்கும் எனக்கு? இன்ட்டு 4, ஸோ 36. இந்த 36 இந்த 40 அப்படிங்கிறது தான் இவங்களோட சேலரிஸோட ரேஷியோவா இருந்திருக்க முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஸோ இதை நான் அந்த ஃபார்முலால எழுதுனேன் அப்படின்னா, நம்ம ரேஷியோல போட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் எப்படி எழுதலாம்? நான் கன்வெர்ட் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா? ரைட், இப்போ எழுதுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 35x plus 40x plus 36x ஈக்குவல் டு 33300. இது எல்லாத்தையும் நீங்க கூட்டுனீங்கன்னா இது 40. ஓகேவா? ஸோ 111x is equal to 33300. ஸோ எக்ஸோட வேல்யூ, சாரி தப்பா எழுதுறேன்னு நினைக்கிறேன், கரெக்ட் தானே? எக்ஸோட வேல்யூ வந்து 300. ரைட், 300. இப்போ எனக்கு யாரோட சேலரி கேட்குறாங்க? வாட் இஸ் தி சேலரி ஆஃப் பி? பியோட சேலரி இஸ் 40 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ 40 into 300 இஸ் நத்திங் பட் 12,000. ஸோ இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 12,000. ஓகேவா? ரைட், அடுத்த கேள்வி போகலாமா? இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின். 3 numbers are in the ratio 3:4:5. LCM is 2400. நம்ம முன்னாடியே நீங்க LCM கிளாஸ், என்னோட கிளாஸ்ல அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரேஷியோல இருக்கக்கூடிய நம்பர்ஸையும் HCF-ஐயும் நீங்க பெருக்குனீங்கனாலே உங்களுக்கு LCM கிடைச்சிரும். நான் கிளாஸ்ல சொல்லியிருந்திருப்பேன், ரைட்டா? அதாவது 3 into 4 into 5 into HCF போட்டா LCM கிடைக்கணும். அதுதான் பேசிக் ரூல். 3:4:5 ரேஷியோல இருக்கிறது. இதை மொத்தமாக மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 60 டைம்ஸ் ஆஃப் HCFன்னு வரும். ஸோ இதோட வேல்யூ 2400 அப்படின்னா HCF-ஓட வேல்யூ 40ஆ இருந்தது. ஓகே, HCF-ஓட வேல்யூ 40. இதெல்லாம் மோஸ்ட் ரிப்பீட், நிறைய தடவை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க இதே கேள்வி. ஓகேவா? ரைட், ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் அகைன் இது கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி ஒரு கேள்வி. A and B are 2 digit numbers. இது ரொம்ப முக்கியம், இரட்டை இலக்க எண்கள். HCF of A and B is 15. 2 digit நம்பரா மட்டும்தான் இருக்கணும். இப்ப ஒரு நம்பரோட HCF 15 வருது அப்படின்னா அந்த ரெண்டு நம்பர்லயுமே 15 கண்டிப்பா இருந்திருக்கணும். உதாரணத்துக்கு 15, 30 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுமே 2 digit நம்பர், ரெண்டோட HCF 15 வரும், 15 வந்துடும். ரைட், இப்ப இது உங்களோட புரிதலுக்காக என்ன பண்றேன்னா 15 காமனா வெளியே எடுத்துறேன், 1 2ன்னு வரும். ரைட்டா? 2 3 எழுதலாம், 3 4 4 5 5 6. இப்ப 6 7 எழுத முடியுமா அப்படின்னா எழுத முடியாது. ஏன் எழுத முடியாதுன்னா 15 into 6 90, 15 into 7 105ன்னு போயிடும். அது 3 digit நம்பர் ஆயிரும், இது வராது. ரைட், அப்ப எத்தனை பாசிபிலிட்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 1 2 3 4 5 பாசிபிலிட்டி. இது அப்படியே ரிவர்ஸ்ல எழுதலாம். இப்போ 1 2ங்கிறத 2 1ன்னு எழுதலாம். ரைட்டா? அப்ப இங்கே ஒரு 5, இன்னொரு 5 கிடைக்கும், 10. ஆனா 10 ஆப்ஷன்லயே இல்லையே அப்படின்னு யோசிச்சா இங்க ஒரு கண்டிஷன் அவங்க கொடுக்கல. A ஈக்குவல் டு B ஆவும் இருக்கலாம். ரெண்டு எண்களுமே 15 இருக்கலாம். 15 15ன்னு இருந்தாலும் இதோட HCF என்னதான் 15 தான். அப்ப இங்க ஒரு 5 இங்க ஒரு 5 இன்னொரு 1 11. திஸ் இஸ் ப்ராபபிள் ஆன்சர், பாசிபிள் ஆன்சர். இது மேபி வேரி ஆகலாம். நான் எனக்கு தெரிஞ்சதை வச்சுதான் சொல்றேன், மேபி வேரி ஆகலாம். நான் திரும்பவும் சொல்றேன், எல்லா கொஸ்டினுமே எனக்கு தெரிஞ்ச பாசிபிள் வேஸ்ல நான் சால்வ் பண்றேன். மேபி வேரி ஆகலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு 11 ஆன்சரா இருக்கலாம். சரியா? அடுத்தது சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபை பண்ண ஆரம்பிப்போமா? ஃபர்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணிருங்க. ஓகேவா?
ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, நான் தனித்தனியாகவே எழுதுறேன் புரியணுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் இதை மட்டும் நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். 6 டிவைடட் பை 5 மைனஸ் 5/3. இந்த 3 இங்கே மல்டிப்ளை ஆகி இங்கே மைனஸ் ஆகுமா, அப்போ நான் எழுதுறேன் 6/3 மல்டிப்ளை பண்ணா 15 மைனஸ் 5/3. அப்போ இங்கே எழுதுனா 6/10/3ன்னு வரும். 3 மேலே கொண்டு போயிருங்க. 6 × 3/10 இதோட வேல்யூ மட்டும் இங்கே எழுதியிருக்கிறது. ரைட்டா? அடுத்து இந்த பிராக்கெட்டை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அந்த பிராக்கெட்டை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்க. அடுத்து அந்த டிவிஷனை சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருக்கிறத மட்டும் நான் தனியாக எழுதுறேன். 2/5 × 6/9 + 2/3 ஆஃப் 1/2. அப்போ ஃபர்ஸ்ட் நான் ஆஃபை தான் சால்வ் பண்ணணும். ஸோ நான் ஆஃபை சால்வ் பண்ணுறேன். 2/5 அப்படியே வச்சுக்கோங்க, மல்டிப்ளை அப்படியே இருக்கட்டும். 6/9 அப்படியே வச்சுக்கோங்க. இதை மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், 3 × 2 6, மேலே 2 × 1 2. அகைன் இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா 2/6 நான் 1/3ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? 2/6 1/3ன்னு எழுதிக்கலாம். எழுதுனா இதை சால்வ் பண்ணணுமா, எல்சிஎம் நான் 9 எடுக்கிறேன். ஸோ இங்கே 6 3 9 மாற்றினா 3 பெருக்கணும். 9/9 1 ஆயிரும். ஸோ இந்த பக்கம் 2/5 மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த டோட்டல் டேர்மோட ஆன்சர் வந்து 2/3. இந்த டேர்மோட ஆன்சர் வந்து 6 × 3/10. இப்போ இந்த நடுவில் இருக்கிற இதை மட்டும் சால்வ் பண்ணணும். ஓகேவா? இங்கே நான் எடுத்துட்டு வரேன், கவனிங்க. 4 - 2 டிவைடட் பை 4 - 1/2. இப்போ இந்த 4 - 1/2 சால்வ் பண்ணணும். 4 × 2 8, 8 - 1 என்ன 7. அப்போ நான் இதை எப்படி எழுதலாம்னா 4 - 2 டிவைடட் பை 7/2. 2 மேலே கொண்டு போயிருங்க. 4 - 4/7. இதை ஃபர்தராக சால்வ் பண்ணுங்க. 7 × 4 28 - 4 24/7. நியூமரேட்டர் மட்டும் இதோட வேல்யூ எவ்வளவு, 24/7. கீழே எழுதுவோமா, 5 - 3/2 5 - 3/2 எப்படி எழுதுவீங்க, மல்டிப்ளை பண்ணி எழுதுவீங்க 7/2 முடிஞ்சு. கீழே இருக்கிற ஆன்சர் 7/2. இப்போ தனித்தனியாக நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், கம்பைல் பண்ண போகிறோம். ரைட்டா? கம்பைல் பண்ணுவோமா? இப்போ கவனிங்க, கம்பைல் பண்ணுவோம். இப்போ எப்படி கம்பைல் பண்ணலாம், ரெட்ல எழுதுறேன். இப்போ 6/5/5 - 3 எப்படி எழுதிருக்கலாம், 18/10 எழுதுங்க. இல்லை சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டு இதை வந்து 3 டைம்ஸ் இதை 5 டைம்ஸ் 9/5 எழுதிக்கிட்டாலும் ஓகே தான். 9/5 டிவைட் ஆஃப் மேலே என்ன கண்டுபிடிச்சோம், 24/7 பை கீழே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 7/2 மைனஸ் 2/5. இதுதான் நான் கண்டுபிடிச்சது. இப்போ ஃபர்தராக சால்வ் பண்ணணும். நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம், 9/5 அப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதை மேலே கொண்டு போங்க. இது 2 என்ன ஆகும், 7 என்ன ஆகும், 7 கீழே வந்துடும், 2 மேலே போயிடும். ரைட்டா? அதாவது இந்த டேர்ம் எப்படி எழுதணும் உங்களுக்கு தெரியுது இல்லையா, நான் சொல்றது புரியுதா? இப்போ இந்த டேர்ம் எப்படி எழுதலாம் அப்படின்னா 24/7 × 2/7 எழுதலாம். அதாவது 48/49 எழுதலாம். டிவைடட் பை 48/49 மைனஸ் 2/5. பாட்மாஸ் ரூல் படி நான் ஃபர்ஸ்ட் டிவிஷன் தான் பண்ணணும். ஸோ நான் இதை சால்வ் பண்ணுறேன். இதை எழுதுனா 9/5 × 49/48 நான் எழுதிக்கிறேன். மைனஸ் 2/5. ரைட்? இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணி எழுதுனீங்கன்னா 9 × 49 எவ்வளோ கிடைக்கும், 9 × 49 360 ஒரு 81 441 441 டிவைடட் பை 48 200 இங்கே ஒரு 40 240 மைனஸ் 240 மைனஸ் 2/5. இதை ஃபர்தராக நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். தி கரெக்ட் ஆன்சர் இஸ் 17/16. எவ்வளோ கன்ஃபியூசிங்கான சம் இது, செம்ம டைம் கன்சியூமிங் சம் இது. எல்லாமே ப்ராப்பராக பண்ணீங்கன்னா ப்ராப்பர் ஆன்சர் கிடைச்சிடும், இல்லைனா மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதை மட்டும் சால்வ் பண்ணிக்கோங்க. ஃபைனல் ஆன்சர் வந்து 17/6. நான் தனித்தனியாக சால்வ் பண்ணி கம்பைல் பண்ணியிருக்கேன். நீங்கள் மொத்தமாக எழுதி சால்வ் பண்ணிக்கிட்டாலும் உங்கள் விருப்பம் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அகைன் ஒரு ஏபியை வச்சு ஒரு கொஸ்டின். அரித்மேட்டிக் ப்ராக்ரஸ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும், அப்போ தானே சால்வ் பண்ண முடியும். ஒரு ஏபியோட ஜென்ரல் டேர்ம், ஒரு ஏபியோட ஜென்ரல் டேர்ம் என்ன அப்படின்னா a + n - 1 × d. இதுதான் ஜென்ரல் டேர்ம். இப்போ T7 அப்படின்னா எப்படி எழுதலாம், T7 அப்படின்னா n-க்கு பதிலாக 7 போடணும். இப்போ T7 எப்படி இருந்திருக்குன்னா a + 7 - 1 வந்து 6d. T4 எப்படி இருந்திருக்குன்னா a + 3d, அதாவது இந்த இடத்துல 4 - 1 இருந்திருக்கும். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது ரெண்டையும் கழிச்சா 20 கிடைக்குதுங்கிறாங்க. ரைட்? அப்போ a + 6d மைனஸ் a + 3d இதோட வேல்யூ எவ்வளவா, 20 தான். அப்போ a + 6d மைனஸ் a - 3d 20 அப்படின்னா a கேன்சல் ஆயிரும். 3d = 20, d = 20/3. இவ்வளவுதான் என்னால் கண்டுபிடிக்க முடியும். அவங்க என்ன சொல்றாங்க, which one of the following is false அப்படிங்கிறாங்க. எது தவறானதுன்னு கேட்குறாங்க. இப்போ நல்லா கவனிக்கணும். we cannot determine first term. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இப்போ ஒருவேளை இப்போ வந்து உதாரணத்துக்கு 10th term is அப்படின்னு சொல்லியிருந்தா மட்டும்தான் முதல் உறுப்பு ஏவை கண்டுபிடிக்க முடியும். அப்போ எது ஃபால்ஸ்ன்னு கேட்குறதுனால இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் 10th term is 60. செக் பண்ணி பார்க்கணும்.
இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் எனக்கு எப்பயுமே ஏ தான். 10th டேர்ம் எப்படி எழுதலாம்? ஏ பிளஸ் 9டின்னு எழுதலாம். அப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் 10th டேர்ம் ஏவுக்கும் ஏ பிளஸ் 9டிக்குமான டிஃபரன்ஸ் வந்து 60 வருதா அப்படின்னு பார்க்கணும். அப்போ 60 வருதான்னு செக் பண்ணணும். ஏ மைனஸ் ஏ மைனஸ் 9 இன்ட்டு 20/3. ஓகேவா? ரைட். அப்போ ஏ விட்டுருங்க. இதை நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா 2 டைம்ஸ் 3 டைம்ஸா 3 டைம்ஸ். ஸோ என்ன ஆயிரும்? எனக்கு 14 வந்துடும். நான் சொல்றது புரியுது சார்? மைனஸ்ல வருது இல்லை அப்படின்னா நான் சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பரை கழிச்சிருக்கேன், அதனால மைனஸ்ல வருது. ரைட்டா? நான் சொல்றது புரியுதா? ரைட். நீங்க 10th டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் கழிங்க. 10th டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட். இப்போ இப்படி எழுதுனா உங்களுக்கு தப்பா தோணுது அப்படின்னா, இப்போ 10th டேர்ம் வந்து ஏ பிளஸ் 9d மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் 20 கிடைக்கணும். ஏ கேன்சல் ஆயிரும். 9 இன்ட்டு இதோட டியோட வேல்யூ எவ்வளோ? 20/3. 3 3s are 9, 3 into 2 60 கிடைச்சிருச்சு. அப்போ இதுவும் கரெக்ட் ஆயிடுச்சு. அடுத்து அரித்மேட்டிக் மீன் ஆஃப் கூட்டு சராசரி அப்படிங்கிறாங்க. ரொம்ப சிம்பிள். நீங்க எதுவுமே எழுதிலாம் பார்க்க தேவையில்லை. 12 20 ரெண்டுக்குமான சராசரி வேணும். இப்போ 12ஐயும் 20ஐயும் கூட்டி 2ஆல வகுத்தா 16 வருமா? வரும். கரெக்ட். ஆனா 5 35ஐயும் கூட்டி 2ஆல வகுத்தா 17 வராது. இதுதான் ஆன்சர். this is false. this is false. சொல்றது புரியுதா? அது தவறான கூற்று. ஆன்சர் வந்து டி. இது ரொம்ப அகைன் சிம்பிள் நம்பர் சீரீஸ். நீங்க டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். 0.6 1.5 4 8.9. இங்க இருந்து இங்க டிஃபரன்ஸ் வந்து 0.1, இங்க இருந்து இங்க டிஃபரன்ஸ் 0.9, இங்க இருந்து இங்க டிஃபரன்ஸ் 2.5, இங்க இருந்து இங்க டிஃபரன்ஸ் வந்து 4.9. எல்லாமே ஸ்கொயர்ஸ். அதாவது இது 1ஓட ஸ்கொயர், இது 3ஓட ஸ்கொயர், இது 5ஓட ஸ்கொயர், இது 7ஓட ஸ்கொயர். அடுத்து கண்டிப்பா 9ஓட ஸ்கொயர் வரணும். 9ஓட ஸ்கொயர் 81. ஆனா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்கனால 8.1. 8.9 8.1 கூட்டினீங்கன்னா 17 ஆன்சர். ஓகேவா? 17 ஆன்சர். ரைட். அடுத்த கேள்வி. ABCDEF ஆர் கசின்ஸ். நோ 2 கசின்ஸ் ஆர் சேம் ஏஜ். யாருக்குமே சேம் ஏஜ் கிடையாது, ஆனா சேம் பர்த்டே. யங்கஸ்ட் வந்து 17 வயசு. ஓல்டஸ்ட் அவங்க ஈனே சொல்லிட்டாங்க. ஈயோட வயசு 22. இருக்கிறதுல வயதானவர் ஈ, அவரோட வயசு 22. யங்கஸ்ட் வந்து 17. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, எஃப் இஸ் சம்வேர் பிட்வீன் பி அண்ட் டி. அதாவது பிக்கும் டிக்கும் இடையில சம்வேர்ல எஃப் இருக்காது. அப்போ பிக்கும் டிக்கும் இடையில தான் எஃப் இருக்க முடியும். ரைட்டா? அடுத்து ஏ இஸ் ஓல்டர் தேன் பி. ஏ இஸ் ஓல்டர் தேன் பி. ரைட். சி இஸ் ஓல்டர் தேன் டி. சி இஸ் ஓல்டர் தேன் டி. அடுத்து இதான் கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் நாட் பாசிபிள்னு கேட்குறாங்க. இப்போ இது எல்லாத்தையும் கம்பைல் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்போ ஏ கிரேட்டர் தென் நான் பி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் இருக்கு. இதை விட கிரேட்டர் தென் சியா இருக்கணும். பிக்கும் டிக்கும் இடையில எஃப் இருக்கணும். அது போக இ தான் ஓல்டஸ்ட்ன்றதுனால இருக்கல டாப்ல இ தான் இருக்கணும். இப்போ இப்படி தான் நான் கம்பைல் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இ தான் ஓல்டஸ்ட், அதனால இ எழுதிட்டோம். ஏ கிரேட்டர் தென் பி நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். பிக்கும் டிக்கும் இடையில எஃப் வரணும். அது போக டியை விட சி தான் கிரேட்டர்ன்றாங்க, அதனால சி முன்னாடி போட்டு. இது மாறி கூட வரலாம். இது ஆர்டர் கிடையாது, மாறி கூட வரலாம். இதுல என்ன அக்யூரேட்டா என்னால யோசிக்க முடியும்னு நான் பார்க்கணும். ரைட்டா? இப்போ இ தான் ஓல்டஸ்ட்னால இவனோட வயசு 22. எனக்கு டி தான் யங்கஸ்ட்னு எனக்கு வருது. ஸோ மோஸ்ட் ப்ராபபிள் இது 17. இடையில இருக்கிற எவனோட வயசை என்னால் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அதுக்கான டேட்டா எனக்கு கிடையாது. இப்போ கவனிங்க. எஃப் இஸ் 18 இயர்ஸ் உங்களால் எப்படி சொல்ல முடியும்? பாசிபிள் இல்லை. எஃப் இஸ் 20 இயர்ஸ் பாசிபிள் இல்லை. எஃப் இஸ் 19 இயர்ஸ் பாசிபிள் இல்லை. டி தான் யங்கஸ்ட்னு எனக்கு வருது, ஆனால் டி இஸ் 20 இயர்ஸ் ஓல்டுங்கிறாங்க. தப்பு. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் நாட் பாசிபிள். இப்போ இது மூணுமே பாசிபிள். எப்போ பாசிபிள்னா மற்றவங்களோட ஏஜ் தெரிஞ்சா கண்டுபிடிக்க முடியும். ஆனால் டியோடது 20 என்னால சொல்லவே முடியாது, ஏன்னா அவன் தான் யங்கஸ்ட் 17ஆவது இருக்கணும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ. டி இஸ் 20 இயர்ஸ் ஓல்டு இஸ் நாட் பாசிபிள், அதாவது இம்பாசிபிள். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி. அகைன் இதுவும் டைம் கன்சியூமிங்கான கொஸ்டின். ஈஸி தான். ஆனால் இப்போ இது ரெண்டையும் வச்சுட்டு எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரெண்டு ஈக்குவல்ட்டாங்க. அப்போ எக்ஸ் முதல் ரெண்டை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒன்று இந்த ரெண்டு எடுத்து சால்வ் பண்ணலாமா? முடியாது. அதனால கடைசி ரெண்டு எடுக்கிறோம். 8/y = 7/17.5. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 8 × 17.5 / 7 = y. இதை நம்ம அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 2 times is 14, remaining 3, 2.5 வரும். 2.5 × 8 is nothing but 20. y எனக்கு 20ன்னு ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்கு. ஸோ ஆன்சர் சி. அவ்வளோதான். ஓகேவா? வேற எதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆன்சர் சி தான். அடுத்த கேள்வி. இதுவும் ஈஸியான கொஸ்டின். 1600 வந்து பி கியூக்கு இடையில 5:3 டிவைட் பண்ணா கியூவோட ஷேர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரேஷியோ நான் எழுதுறேன். 5x + 3x இதோட வேல்யூ வந்து 1600.
ஸோ 8x வந்து 1600 இருந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ 200 இருக்கும். எனக்கு கியூவோட சார் தான் வேணும். கியூவோடது 3 டைம்ஸ். ஸோ 3 × 2 600. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி. இது சால்வ் பண்றது கஷ்டமான கொஸ்டின், ஆனால் ஈஸியாகவே ஆன்சரை ப்ரிடிக்ட் பண்ணிட முடியும். நல்லா கவனிங்க. 2x² - 3xy தி ஹோல் ஸ்கொயர். இதுல கவனிச்சிங்கன்னா இங்க x² இருக்கு, இங்க x இருக்கு. அதை நான் வெளியே எடுக்கலாமா? இப்போ எடுங்க. 2, அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸை வெளியே எடுங்க. எக்ஸை வெளியே எடுத்தீங்கன்னா எக்ஸை மட்டும் எடுத்துருங்க. உள்ள என்ன இருக்கும்? 2x - 3y ஹோல் ஸ்கொயர்னு இப்படி இருக்கும். அப்போ இதோட வேல்யூ என்ன? x². அப்போ வெளியே x² இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது கவனிங்க. அடுத்த டேர்ம், இந்த டேர்மை கவனிங்க. 4x - 6y ஹோல் கியூப்னு இருக்கு. இப்போ இதில் கவனிச்சிங்கன்னா 4, 6 ரெண்டுலேயும் காமனா 2 இருக்கு. நான் 2 வெளியே எடுக்கிறேன். அப்போ 2x - 3y ஹோல் கியூப்னு இருக்கும். அப்போ இதுக்கு பேர் என்ன? 2 கியூப். அப்போ என்னோட ஆன்சர்ல 2 கியூபும் இருக்கணும், x² இருக்கணும். 2 கியூப் x² ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்கு. இது எதையுமே நீங்க கவனிக்க தேவையில்லை, ஆன்சர் போட்டுடலாம். ஆன்சர் இஸ் பி. வேற எதையுமே நீங்க யோசிக்க தேவையில்லை. ரைட்டா? 2 கியூபும் x² இருக்கணும். ஸோ ஆன்சர் இஸ் 2 கியூப் x², 2x - 3y, அதாவது ஆப்ஷன் பி. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி. இது கொஞ்சம் கவனமா செய்யணும். ரொம்ப டைம் கன்சியூமிங்கான ஒரு கொஸ்டின் இது. ரைட்டா? முன்னாடி கேட்டிருக்காங்க, இருந்தாலும் ரொம்ப ரொம்ப டைம் கன்சியூமிங். நான் ஆன்சர் இந்த இடத்துல சொல்லிடுறேன். ஏ தான் ஆன்சரு. ரைட்டா? அதை எப்படி செய்யணுன்றதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா செஞ்சேன்னா ரொம்ப டைம் எடுக்கும். நீங்க செஞ்சு பாருங்க. 3 சர்க்கிள் ஒன்று தொடர மாதிரி இப்படி வரைஞ்சிக்கணுமா. எனக்கு அக்யூரேட்டா வட்டம் வரல, தப்பா நினைச்சுக்காதீங்க. இதுல ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரேடியஸ் வந்து 3.5. இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது தி ஏரியா என்க்ளோஸ்ட் பை தி சர்க்கிள்ஸ். இப்போ நீங்க இதை படமா மாத்துனீங்க அப்படின்னா ஒரு சமபக்க முக்கோணம் கிடைக்கும். இது 3.5, இது 3.5, எல்லாமே 3.5 இருக்கும். ஸோ நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லிடுறேன். ரைட்டா? ஃபர்ஸ்ட் திஸ் செக்டார் இருக்குல்ல, இந்த சர்க்கிளோட செக்டார், இதை கண்டுபிடிக்கணும். எவ்வளவு பெருசா போகும்னா ஏரியா ஆஃப் தி செக்டார் ஆஃப் சர்க்கிள். ஏரியா ஆஃப் தி செக்டார் ஃபார்முலா தெரியுமா? θ/360 × πr². இது மாதிரி எத்தனை செக்டார் இருக்கு? 3 செக்டார் இருக்கு. × 3 போடணும். ஓகேவா சார்? அப்ப தீட்டாவோட வேல்யூ என்ன சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இங்க கிடைச்சிருக்கிறது ஒரு சமபக்க முக்கோணம். சமபக்க முக்கோணத்தினுடைய கோண அளவு வந்து 60 டிகிரி. தீட்டாக்கு பதிலா 60 போட்டுக்கணும். அதே மாதிரி மொத்த முக்கோணத்தினுடைய பரப்பளவை கண்டுபிடிக்கணும். அது என்ன ட்ரையாங்கிள்? ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிள் என்ன ஃபார்முலா? √3/4 a². இங்க கிடைக்கிற வேல்யூவை கொண்டு போய் இதுல கழிச்சிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஆனா அவ்வளோ சிம்பிளா கிடைக்காது. நான் சிம்பிளா சொல்லிட்டேன்ல, எந்த நம்பருமே இங்க சிம்பிளா சால்வே ஆகாது. ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டா சால்வ் ஆகும். சால்வ் பண்ணி பாக்குறதா சால்வ் பண்ணி பாத்துக்கோங்க. இப்படிதான் அந்த சம்ம செய்யணும். ரைட்டா? 1.967 அப்படிங்கிறது ஆன்சர். இங்க கூட பாருங்க 1.967, 1.975 நியர்பை நம்பர்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. இது எப்படி ஆன்சர் சொல்றதுன்னு தெரியல. 1.967 தான் மோஸ்ட் அக்யூரேட் ஆன்சர். சரியா? போட்டுக்கோங்க. சால்வ் பண்ணி பாக்குறதா இந்த ரெண்டு ஃபார்முலாவை போட்டு ரெண்டுலையும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்க 6க்கு பதிலா 3.5 போட்டுக்கோங்க. இங்க ஏக்கு பதிலா 7 போட்டுக்கோங்க. ஏன் 7 அப்படின்னா இந்த ஹோல் லென்த் தான் ஏ. 3.5 3.5 7 ஆயிரும். சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப கஷ்டமான கொஸ்டின். ஸோ ஆன்சர் இஸ் 1.967 ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி. இது சிம்பிள். டிஃபரன்ஸ் பிட்வீன் SI and CI ஃபார் 3 years. ஃபார்முலா தெரியுமா? டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு P × R/100 ஹோல் ஸ்கொயர் 3 + R/100. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலால போட்ட ஆன்சர். டிஃபரன்ஸ் எனக்கு கொடுத்துட்டாங்க 183. ஸோ டிஃபரன்ஸ் 183. பிரின்சிபிள் தெரியாது. ஆரோட வேல்யூ 5, 5/100 × 5/100 ஸ்கொயர் இருக்கிறதுனால போட்டுக்கிறேன் 3 + 5/100. ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா இது 183 அப்படியே வச்சுக்கோங்க, P அப்படியே வச்சுக்கோங்க. 5/100 5/100 என்ன எழுதிடலாம்? 1/20 1/20. இங்க எழுதும் போது இது என்ன ஆகும்னா 305 5/100 வரும். ஏன்னா அந்த 100 இங்க மல்டிப்ளை இங்க ஆட் ஆகுமா? ஸோ இப்போ ஆட் பண்ணோம்னா 61, இது 20. அப்போ 61/20 வரும். 61ஐயும் 183 டேரக்டா 3 டைம்ஸ் கேன்சல் பண்ணிடலாம். இங்க ஒரு 2, இங்க ஒரு 2, இங்க ஒரு 2. அப்போ 2 கியூப் 8, 8 × 3 24, 24,000 ஆன்சர். சொல்றது புரியுதா? இப்போ நீங்க பிரின்சிபல் எழுதுனீங்கன்னா 3 × 20 × 20 × 20ன்னு எழுதணும். இது எல்லாத்தையும் பெருக்கினீங்கன்னா 8000 வரும். 8000 × 3 24,000 ஆன்சர். சரியா? அடுத்த கேள்வி. ரமேஷ். இது கொஞ்சம் லாஜிக்கலான கொஸ்டின், கவனமா சால்வ் பண்ணணும். ரமேஷ் வந்து 15,600 ரூபாயை 10% இன்ட்ரெஸ்ட்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல போடுறாரு. எவ்ரி செகண்ட் இயர் அவர் என்ன பண்றாருன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் தூக்கி பிரின்சிபல்ல ஆட் பண்ணிடுறாரு. இப்ப 15,600 ஓகேவா? 10%. அப்போ முதல் 2 வருஷத்துக்கு எனக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும்? ஃபர்ஸ்ட் வருஷத்துல 10% எவ்வளவு? 15,600. அப்ப 2 வருஷத்துக்கு போடணும். ரெண்டையும் பெருக்கிக்கங்க, அல்லது இன்னொரு தடவை எழுதி கூட கூட்டிக்கலாம். 2 0
11 2120 ரைட்டா 15 600 தானே 12 2 15 சாரி 3120 3120 ரைட் 1 மினிட் வெயிட் பண்ணுங்க நான் தப்பா பெருக்கிற போறேன் 15 60 இன்ட்டு 2 3120 அதை கொண்டு போய் அவர் என்ன பண்ணிடுறாரு பிரின்சிபலோட ஆட் பண்ணிடுறாரு ரைட்டா இப்போ 3120 நான் என் பிரின்சிபலோட ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு கிடைக்கும் 15600 பிளஸ் 15600 18700 இப்போ இந்த 18720 அப்படிங்கிறது 2 வருஷம் முடிவுல இதுக்கப்புறம் மறுபடியும் நான் என்ன பண்ணுவேன் 10% எடுத்து 2 வருஷத்துக்கு என்ன கேட்கறாங்க தி இன்ட்ரெஸ்ட் ஆடட் அட் தி எண்ட் ஆஃப் 4th இயர் 4ஆம் ஆண்டு முடிவுல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆயிருக்கும் அப்போ இதுக்கு நீங்க 10% எடுத்தீங்கன்னா 1872 இன்ட்டு 2 வருஷம் ஸோ 1872 இன்ட்டு 2 வருஷம் போட்டீங்கன்னா 3744 ஆன்சர் ஓகேவா 3744 அடுத்த கேள்வி இஃப் இது கொஞ்சம் லாஜிக்கலான கொஸ்டின் இது எனக்கு நான் என்னோட ப்ராபபிள் ஆன்சரை சொல்றேன் மேபி வேரி ஆகலாம் எனக்கு தெரியல ஒரு டைஸ் இருக்கு 2 இஸ் அட்ஜசன்ட் டு 3 5 6 அதாவது 2க்கு பக்கத்துல 3 5 6 இருக்கு இப்ப நான் ஒரு ஓப்பன் டையா அதை கன்சிடர் பண்றேன் இப்ப இந்த இடத்துல 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகேவா இந்த இடத்துல 5 இருக்கு இந்த இடத்துல 3 இருக்கு இந்த இடத்துல 6 இருக்கு இது எப்படி வேணா மாறி இருக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கணும் அட்ஜசன்ட்டா இருக்கு அவ்வளவுதான் பக்கத்துல இருக்கு இது ஒரு பாசிபிலிட்டி இப்ப மீதி எத்தனை நம்பர் எனக்கு இருக்கும் 1 4 இருக்கும் ஓகேவா இப்ப என்ன சொல்றாங்கன்னு பாருங்க then which of the following is necessarily true எது உண்மையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இப்போ 3 இஸ் அட்ஜசன்ட் டு 6 இருக்க பாசிபிலிட்டி இருக்கா இப்போ 3ஐயும் 6ஐயும் அட்ஜசண்டா போட முடியுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அப்போ நீங்கள் 6க்கு அட்ஜசண்டா போனீங்கன்னா 2க்கு அட்ஜசண்டா வர மாட்டீங்க இப்போ இந்த 3ஐ கொண்டு போய் நான் 6க்கு அட்ஜசண்டா பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே வரைகிறேன்னு வச்சுக்கோங்க இப்படி இருந்தால் தான் அது 6க்கு அட்ஜசண்ட் அப்போ இதுக்கு 2 அட்ஜசண்டா வராது ஃபால்ஸ் ஆயிரும் அப்போ ஏ எனக்கு ஃபால்ஸ் ஆகுது ஏ வந்து ஃபால்ஸ் 2 இஸ் அட்ஜசன்ட் டு 4 இப்போ எனக்கு 2 பாசிபிலிட்டி இருக்கு இப்போ இந்த இடத்துல அட்ஜசண்டா 4 மட்டும்தான் வரணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா 4ம் வரலாம் 1ம் வரலாம் எது அட்ஜசன்ட் என்னால உறுதியா சொல்ல முடியாது அவங்க என்ன சொல்றாங்க நெசசரிலி ட்ரூன்னு கேட்கறாங்க 2க்கு அட்ஜசண்டா 4ம் வரலாம் 1ம் வரலாம் இப்போ 2 இஸ் அட்ஜசன்ட் டு 4 என்னால உறுதியா சொல்ல முடியாது 2 இஸ் அட்ஜசன்ட் டு 1ன்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது ஆனா இந்த டைஸை கம்ப்ளீட் பண்றதுக்காக நான் வரைகிறேன் இங்கே ஒன்று இங்கே ஒன்று வரைஞ்சிடறேன் ஸோ இது 4 இது 1 நான் வைக்கலாம் அல்லது மாற்றத்துக்கு இதை 1 இதை 4ன்னு நான் சொல்லலாம் நான் எப்படி சொன்னாலும் 1ம் 4ம் அட்ஜசன்ட் இப்படி இருந்துச்சுன்னா இந்த டைஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் ஓகே இது ஒரு ஓப்பன் டையா இருக்கும் அதாவது இதுக்கு இது ஆப்போசிட்டா இருக்கும் இதுக்கு இது ஆப்போசிட்டா இருக்கும் 2க்கு 1 ஆப்போசிட்டா இருக்கும் ஓப்பன் டை வந்து க்ளோஸ்ட் டையா மாத்திர முடியும் அப்போ இந்த 1ம் 4ம் அட்ஜசண்டா இருக்கிறது அப்படிங்கிறது என்னால விசிபிளா சொல்லக்கூடிய ஒரு ஆன்சர் ஸோ ஆன்சர் 1 இஸ் அட்ஜசன்ட் டு 4 சொல்லலாம் மோஸ்ட் ப்ராபபிள் ஆன்சர் அதுவாக தான் இருக்கும் மேபி மாறலாம் ரைட்டா எனக்கு டவுட்டா இருக்கிறத நான் அப்படி சொல்லிட்டேன் சரியா அடுத்த கேள்வி இன்னும் எத்தனை கேள்வி இருக்கு இன்னும் ஒரு 3 கேள்வி தான் இருக்கு முடிச்சிடலாம் ரைட் 5 கேர்ள்ஸ் ஆர் சிட்டிங் இன் ரோ ஒரு ரோல 5 பேர் இருக்காங்க 3 4 5 ரைட்டா இப்போ என்ன சொல்றாங்கன்னு பாருங்க கடைசியில ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாங்க மோனிகா இஸ் அட் தி மிடில் ஆஃப் தி ரோ அப்ப மிடில்ல மோனிகா இருக்கா முடிஞ்சிருச்சு அடுத்து ரோசி இஸ் அட்ஜசன்ட் டு மோனிகா அப்ப ரோசி இந்த பக்கமும் வரலாம் இந்த பக்கமும் வரலாம் எனக்கு உறுதியா தெரியல இப்போ நான் ஏதாவது ஒரு பக்கம் ஃபிக்ஸ் பண்றேன் ரைட் உதாரணத்துக்கு நான் இந்த பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் எனக்கு தெரியல அதனால நான் ஃபிக்ஸ் பண்றேன் இப்போ ராதிகா வந்து அதாவது ரோசி இந்த பக்கம் இருக்காங்க நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு கடை ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரோசி இஸ் நாட் அட்ஜசன்ட் டு சிவநந்தினி அண்ட் அபி ரோசிக்கு பக்கத்துல அபியும் வரக்கூடாது சிவநந்தினியும் வரக்கூடாது அதே மாதிரி அனுராதா இஸ் நாட் அட்ஜசன்ட் டு சிவநந்தினி இப்ப நல்லா புரிஞ்சுங்க நம்ம யார் எடுத்துட்டோம்னா மோனிகாவை எடுத்துட்டோம் ரோசி எடுத்துட்டோம் அபியும் சிவநந்தினி இந்த இடத்துல வரக்கூடாது அப்படின்னா அனுராதா மட்டும்தான் ஒரே பாசிபிள் வேற பாசிபிலிட்டி இல்லைன்னா மொத்தத்துக்கு 5 பேர் தானே அனுராதா மட்டும்தான் இங்க வர முடியும் ரைட் இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க அனுராதா இஸ் அட்ஜசன்ட் டு ஹூம்னு கேட்குறாங்க இப்போ அனுராதாக்கு பக்கத்துல யார் இருக்கான்னு கேட்குறாங்க இட்ஸ் நத்திங் பட் ரோசி ஓகேவா ரைட் அடுத்த கேள்வி 8 men working 9 hours can complete a piece of work in 20 days அதே MDT by W
MDT by W போட்டோம்னா 8 men 9 hours a piece of work in 20 days. அப்போ 12 men 10 hours எத்தனை, அதாவது என்ன கேள்வி கேட்குறாங்க, how many daysன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ இதை நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்கனாலே ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ ஆன்சர் இஸ் இது 2 டைம்ஸ்னு கேன்சல் ஆகும். இதை வந்து நம்ம 6 டைம்ஸ்னு எடுத்துக்கலாம். அடுத்து நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 2 into 3ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 3 3s are 9, 2 4s are 8, 4 3s are 12 ஆன்சர். MDT by W போட்டிங்கன்னா ஆன்சர். அடுத்த கேள்வி, Peter got 30% of the maximum mark in an examination and failed by 10 marks. However, Paul, who took the same examination, got 40% of the marks and 15 marks more. இந்த மாதிரி கேள்வி இருந்துச்சுன்னா நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லி இருந்திருப்பேன். என் கிளாஸ் நீங்கள் கவனிச்சீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 30 40 டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கு? 10%. இங்கே 10 மார்க் ஃபெயில்டுன்னு சொல்லியிருக்காங்க, இங்கே 15 மார்க் வந்து அதிகமாக எடுத்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டையும் கூட்டணும். ஓகேவா? இல்லை எனக்கு இது புரியலை சார் அப்படின்னா கவனிங்க, டோட்டல் மார்க்ஸை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. டோட்டல் மார்க்ஸை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. 30% ஆஃப் தி மேக்ஸிமம் மார்க், 30% ஆஃப் எக்ஸ் எடுத்துடுறாப்புல, எடுத்துட்டு 10 மார்க்ஸில் ஃபெயில் ஆகிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் 10 மார்க் கூட எடுத்துருந்தா பாஸ் ஆகிருப்பாருன்னு அர்த்தம். அடுத்த ஆள் 40% மார்க் எடுக்கிறாரு. எத்தனை மார்க்கில் ஃபெயில் ஆகுறாரு? 15 மார்க், அதாவது 15 மார்க் அதிகமாக எடுக்கிறாரு. பாஸ் ஆகிறதுக்கு தேவையானதோட அதிகமாக எடுக்கிறாரு. இது ரெண்டுமே பாஸ் மார்க்ஸ், அதனால ரெண்டையும் நான் ஈக்குவல்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? அப்போ 40யை 30% அந்த பக்கம் கொண்டு போங்க, 15 அந்த பக்கம் எடுத்துக்குவாங்க. அப்போ 40 30 ரெண்டையும் கழிச்சிங்கன்னா 10% இருக்கும், ஈக்குவல் டு 25ன்னு இருக்கும். அப்போ 10% அப்படின்னா 10/100 எழுதலாம், ஈக்குவல் டு 25. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ 215 கிடைக்கும். எக்ஸ் இஸ் நத்திங் பட் மேக்ஸிமம் மார்க்ஸ், மொத்த மார்க்ஸ். ஓகேவா? 215ன்றது மொத்த மார்க். இப்போ எனக்கு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா பாசிங் மார்க் கேட்குறாங்க. அப்போ நான் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும். 30/100 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக நான் 250 போட்டு ப்ளஸ் 10ன்னு போடுறேன். அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 75 + 10 இஸ் நத்திங் பட் 85. ஆன்சர் சி. ஓகேவா? ஆன்சர் வந்து சி. அடுத்த கேள்வி, again a simple question. Agila scored 80% of the marks in an examination if her score was 576. அப்பனா என்ன அர்த்தம்? 80% தான் 576. அப்போ 100% என்ன? ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? 80யை நான் 20யா மாத்துறேன், by 4 போடுறேன். ஸோ 20% என்ன கிடைக்கும்? by 4 போட்டிங்கன்னா 1 நாள் 4, மீதி 1, 4 நாளா 16. தப்பா போடுறேன்னா டிவைடட் பை 4 தானே, மீதி 1, 4 நாளா 16. அப்போ 20% அப்படிங்கிறது 144. எனக்கு என்ன வேணும்? 100% வேணும். இன்ட்டு 5, 144. 5ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 2 ரிமைனிங் 2, 720. நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ இதோட முடிச்சுன்னு நினைக்கிறேன். ரைட்? ஸோ இதுதான் 25 கொஸ்டினுக்கான டீடைல்டு சொல்யூஷன்ஸ். இதில் மேபி ஏதாவது 1 2 மாறலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் தெரியப்படுத்துங்க, அல்லது கமெண்ட்டில் போடுங்க, நான் ஆன்சர் சால்வ் பண்ணி சொல்கிறேன். சரியா? ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் டைம் கிடச்சதுன்னா மீட் பண்ணுவோம்.